ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையல் ஒரு அனுபவம்ல நம்ம புதினா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில பேருக்கு புதினா டேஸ்ட் பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதை ரைஸாக சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி டேஸ்ட் அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைய அனுபவம் புதினா ரைஸ். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு புதினா, ஒரு பெரிய வெங்காயம் நிலமாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம எதை அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதோட புதினா, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியான நைஸ் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒரே பாத்திரத்தில் புதினா ரைஸ் செஞ்சிடலாம். நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செய்கிறத விட இதில் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசமாக புதினா ரைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகிடுச்சு. 2 துண்டு பட்டை, கொஞ்சம் எல்லாம் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு ஈஸியாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் சிம்மிலே வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வெந்துருச்சு இந்த பேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற சமயத்தில் நம்ம அரிசியை கழுவிட்டு வச்சிடலாம். லைட்டாக அந்த ஈரப்பதத்தன்மையோடு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணலாம். ரைஸ் ஊற வைக்க வேணாம். அந்த கழுவின ஈரப்பதத்தோடு இருந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளேமை கூட்டிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ரைஸ் சேர்க்கலாம். ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாத்திரத்துக்கு ப்ராப்பரான மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 25 மினிட்ஸில் நமக்கு ரைஸ் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில்லே வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக வேகும். ரொம்ப ஹையில் வச்சிங்கனாலோ இல்லை மீடியமில் வச்சிங்கனாலோ மேலே அரிசி வேகாது, கீழே உள்ள மசாலாலாம் பிடிச்சிரும். அதனால் நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா மலர்ந்து வந்திருக்கு, நமக்கு குழையவும் இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பாட்டில் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் சமையல் ஒரு அனுபவமை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.